என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியாளுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் நாம் அனைவரும் கல்வாரி மேட்டிலே அமர்ந்து 7 திருவார்த்தைகளை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 3ஆம் திருவார்த்தையை பற்றி நாம் தியானிக்க உள்ளோம். நாம் அனைவரும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஆண்டும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது நான் என்னை கேட்டிங்கன்னா ஒரு 50 வருடங்களாவது இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். எனக்குள்ளாக நான் என்ன மாற்றத்தை அடைந்திருக்கிறேன், அதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது 1, 2, 3 வார்த்தைகள் மனதுருக்கத்தின் வார்த்தைகளாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 4, 5ஆம் வார்த்தைகள் மன முறிவின் வார்த்தைகளாக அளிக்கப்பட்டுள்ளது. 6, 7ஆம் வார்த்தை மகிமையின் நிறைவின் வார்த்தை. இப்பொழுது ஒரு ரிலாக்ஸ் டைம். மத்தேயு சுவிசேஷத்தில் எத்தனை திருமொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது? மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரே ஒரு திருமொழி. மார்க்குலையும் ஒரே ஒரு திருமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா சுவிசேஷத்தில் 7 வார்த்தைகளில் எத்தனை திருமொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது? 3 திருமொழிகள். யோவான் சுவிசேஷத்திலும் 3 திருமொழிகள் கொடுக்கப்பட்டது. அதாவது லூக்காவில் 1ஆம் 2ஆம் 7ஆம் வார்த்தைகள், யோவான் சுவிசேஷத்தில் 3, 5, 6ஆம் திருமொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் 3ஆம் திருமொழியை பற்றி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வண்ணமாக, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்று கொண்டான். அன்பானவர்களே, நமது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் முடிந்த இந்த 3ஆம் வார்த்தையில் இயேசுவால் அழைப்பை பெற்று 3½ ஆண்டுகள் கூடவே பயிற்சி பெற்று இருந்த அந்த ஒவ்வொரு சீசர்களும் யாருமே அந்த பக்கத்தில் என்னங்க சிலுவையை அண்டிய இல்லை. எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடி போனார்கள். ஆனால் இயேசுவின் தாய், அப்புறம் சில மற்ற ஸ்திரீகள் எல்லாரும் அருகாமையிலே நின்று, சிலுவை அருகிலே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவரோடு இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் யோவானும் நின்று கொண்டிருந்தார். தமிழகத்தில் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசுவின் மனம் கல்லாகி விடவில்லை. அவர் பாசத்தோடு பரிவோடு தன் தாயை நோக்கி பார்க்கிறார். தாயையும் சீடனையும் பாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். தமது தாய் ஒரு பெண்ணாக, அதிலும் விதவை பெண்ணாக இப்போது நிற்கிறார், முன்னால் நிற்கிறார். ஒரு காலகட்டத்தில் கன்னி பெண்ணாக இருந்த பொழுது ஊராரின் ஏச்சு பேச்சுக்கும், ஏன்னா அவங்க ஆவிக்குரிய வழியில் கருவுற்றதுனால எல்லாரும் அவங்களை இகழ்ந்தார்கள். அப்படி எல்லாவற்றிற்கும் எல்லா துன்பத்தையும் அனுபவித்தவர்கள். இதையெல்லாம் இயேசு எண்ணி பார்த்து தமது தாய்க்கு தலைமகனாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நினைக்கிறார். இதை நாம் இப்பொழுது 2 தலைப்புகளின் கீழ் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வார். 1, கடமையின் வார்த்தை. 2, பொறுப்பின் வார்த்தை. இப்பொழுது 1 கடமையின் வார்த்தையை பற்றி நாம் தியானிக்கலாம். இயேசு எத்தனையோ நேரங்களில் தமது தாயை அவங்க வேண்டுகோளை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நமக்கு எல்லாமே தெரியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 48, 49ஆம் வசனத்தில் அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி எங்களுக்கு செய்தார்? நாங்கள் உண்மை விசாரத்தோடு தேடினோமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க அதை பெரிதாக பொருட்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க 12 வயசில். அதுக்கப்புறம் யோவான் 2ஆம் அதிகாரம், அதுவும் நமக்கு எப்பயுமே அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள் தான்.
3-4 வசனங்களில் கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைபட்டுச்சு. அப்பையும் அந்த தாயார் வந்து என்ன செய்கிறாங்க, இயேசுவிடம் வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. ஆனால் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் செய்யுங்கன்றாங்க. அதே மாதிரி அந்த வேலையாட்கள் செய்கிறாங்க, அற்புதம் நடைபெறுகிறது. அடுத்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள் அப்படின்னாரு. அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்போது எல்லாருமே நம்ம வந்து தாயும் சகோதரமாக இருக்கிறோம். ஆனால் இயேசு தமது மரணத்துக்கு முன்னாடி தமது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தமது உயிரை பிதாவிடம் ஒப்படைக்க விரும்புகிறார். இறைவன் வழங்கிய 10 கட்டளைகள், அதில் வந்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளை தமது தாய்க்கு அந்த கட்டளையை வந்து அவர் வந்து நிறைவேற்றுறார். நாம் எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் 2 பேருடைய தாய் தகப்பன்மாரும் இறக்கும் தருவாய் வரை எங்களோடு தான் இருந்தாங்க, வேறு எங்கேயுமே போகலை. கடைசி மட்டுமாக அவங்க 80, 85, 90 வயசு அப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டிலையே இருந்து அவங்க இறந்தாங்க. அப்படியே சொல்லலாம் நாங்கள் எப்படி அப்படின்றத. அது மாதிரி நாங்கள் வந்து பராமரித்தோம், எங்களுடைய தாய் தகப்பன்மார்களை பராமரித்தோம். அதுக்கான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம், திருநகரில் மதுரையில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இது என்னது இன்ப இல்லம், முதியோர் இல்லம் எல்லாம் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி தான் அந்த திருநகரில் அந்த பிஎட் காலேஜுக்குள்ளே ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு தடவை அங்கே போயிருந்தப்போ, இப்போ என் மகன் அங்கே படிக்கும்போது அங்கே நிறைய பேரை போய் பார்த்து சந்தித்து பேசிட்டு வருவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பாட்டியம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்தோடனே வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க உறவினர்களுக்கெல்லாம் சொன்னோன்னே நிறைய பேர் காரோடு வர்றாங்க. அவ்வளோ பேர் கார் கொண்டுட்டு வந்து அங்கே வந்து அவங்கள சந்திக்க வர்றாங்க, பார்க்க. அப்போ என் மகன் சும்மா இருக்க மாட்டான், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட, இங்கே பாரு உயிரோடு இருக்கும்போது ஒருத்த கூட வரல, இப்போ பாரு எவ்வளோ கார் வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா வந்து திரும்பி பார்த்து அந்த பிள்ளையை முறைச்சாங்க. இப்படி இந்த காலத்தில் அப்படி தான் நடக்குது. நம்ம நிறைய யூடியூப்லலாம் பார்க்குறோம், தாயை தகப்பனை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. சில பேர் வேலை செய்கிற இடத்துலலாம் ஏமா நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது அவமானமாக தெரியும். அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, தாய் தகப்பனை இழிவாக மதிப்பிடக்கூடாது. அவர்கள் வந்து நம்ம பெற்றவர்கள், அவர்களுக்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். திருமணம் வரைக்கும் அம்மாக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க மாறிடுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் இயேசு தமது உடலை அரிமத்தியா யோசேப்பிடமும் தமது உயிரை பிதாவிடமும் ஒப்படைக்கும் முன் தமது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை என்ன செய்தாங்க, சிலுவையிலேருந்து சொன்னாங்க. அவங்க சிலுவையில் 2 பக்கம் கையில் ஆணி அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்க, அதோ உன் தாய் அப்படிங்கும்போது கண்ணுனாலே என்ன செய்வாங்க, 2 பக்கமும் பார்த்து பேசியிருப்பாங்க. எவ்வளவு உரத்த சத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ கூட்டத்துக்கும் நம்மளுக்கு இப்போ மைக்கு எல்லாமே இருக்குது. அந்த நாட்களில் அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு உடம்புல வந்து வேதனை, ஆனாலும் அவ்வளவு சத்தமாக என்ன செய்கிறாரு, எல்லா 7 வார்த்தைகளையும் பேசுகிறாரு. அதை எல்லா சுவிசேஷங்களையும் நம்ம பரவலாக காண்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் அல்லேலியா சொல்கிறதுக்கு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கையை தூக்குறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆண்டவர் எவ்வளோ நேரம் அந்த கையை வந்து விரித்து வைத்து நம்மளுக்காக நம்மளை அரவணைக்கிற கையை வைத்து அவர் வந்து சிலுவையிலே தொங்கினார். நம்ம ஒரு சின்ன முள் குத்திடுச்சுன்னு சொல்லக்கூடாது, நம்மளாக குத்திக்கிறோம், அதுவாக குத்துது, நம்மளாக குத்திக்கிறோம். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். பிள்ளைய கற்றுங்க. இப்போ நம்ம ஒரு சுகவீனமாக இருந்தால் கூட என்ன செய்யுது அப்படின்னா, அதில் பேசக்கூட அவங்களுக்கு முடியாது. என்ன செய்யுதுன்னு வாயை திறந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பதில் கூட சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா அவ்வளவு வேதனையாக இருக்குது அப்படின்னாங்க. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டார், அவ்வளோ வேதனை. அடித்து அவரை வந்து முள் கிரீடம் வச்சு ஆணிகளால் கடவி எல்லாம் செஞ்சாலும், ஆனால் அவர் என்ன செஞ்சார்? சத்தமாக இந்த 7 வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்காக சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக 2வது வார்த்தை பொறுப்பின் வார்த்தை. தமது அழைப்பை ஏற்று தம்மை நம்பி வந்த யோவானையும் இயேசு கைவிடவில்லை. சீசனே, அதோ உன் தாய். அந்த சொற்களில் தான் எவ்வளவு உயிரோட்டம் நிறைந்திருக்கிறது. மற்ற சீசர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க, யாருமே அங்கனக்குள்ளே இல்லை. யோவான் மட்டும் அங்கே இருக்கிறாரு. அது இப்போ ஏன் நம்ம அந்த அம்மா வந்து யோவான்கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க? ஏன் அவங்களுக்குன்னு இன்னும் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க, யாக்கோபு, யோசே இப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கூட ஒப்படைக்கலை. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவரை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஆண்டவர் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அதனால தான் அவங்க சொந்த ஊரில் அவர் எந்த விதமான அற்புதங்களையும் செய்யாமல் இருந்தார். அப்போ வந்து அந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க? சகோதரர்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுக்காம அவர் உயிர்த்தெழுந்த பின்னாடி அந்த யாக்கோபுன்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தரிசனமாகவும், ஆமாம் இவர் மெய்யாகவே இவர் வந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டு யாக்கோபு நிருபத்தை எழுதினாருன்னு ஒரு வரலாறு உண்டு. இப்போ வந்து இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த 10 முறை நம்ம அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உச்சரித்தாலும் 10 கோணங்களில் 10,000 குணாதிசயங்கள் வெளிப்படுகின்றன. அன்பு பொழிகிறது, அதிகாரம் பிறக்கிறது, உறவு மலர்கிறது, பொறுப்பு போர்த்தப்படுகிறது, அடைக்கலம் உருவாக்கப்படுகிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை தட்டிவிட முடியாது யாராலையும். அது உயிரோட்டமுள்ள வார்த்தை. இயேசுவின் தாய் மரியாளும் சீடர் யோவானும் பாலால் வேறுபட்டவர்கள், அவங்க ஆண் ஒரு பெண். அப்போ பழக்கத்தால் வேறுபட்டவர்கள், ஒருவேளை நோக்கத்தில் கூட வேறுபட்டு இருக்கலாம். இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தபோதும் அவர்கள் இருவரும் ஒன்றுபடுகிறார்கள், வித்தியாசங்களை கடந்து இணைகிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய ஆவிக்குரிய உறவை உருவாக்குகிறார்கள். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். நாமும் கூட என்ன செய்யணும்? நமக்குள் இருக்கிற வித்தியாசங்களை கடந்து முதலில் தள்ளிவிட்டு ஒன்றுபட வேண்டும். அதுதான் இயேசுவின் வேண்டுதலும் கூட. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம சிஎஸ்ஐயுடைய தீம் அது என்னன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் முடிவெடுப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டுமாம். ஒரு முறை ஒரு அனாதை விடுதியில் ஒரு மாணவனை சேர்க்கிறதுக்காக ஒரு விதவை தாய் போய் அங்கே நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த தாளாளர் என்ன செய்கிறாரு? சிபாரிசு கடிதம் இருக்கா, அது இல்லைன்னா சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டி பல வார்த்தைகளை பேசி அனுப்பிச்சி விட்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க போன பின்னாடி அந்த சிலுவையில் சொன்ன அந்த 3ஆம் வார்த்தை, அதோ உன் தாய் அதோ உன் மகன் இல்லையா, அதை நினச்சி பார்த்தோன்னே அவருக்கு ஒரு உணர்வு வந்தவராய் ஓடி போய் அந்த தாயையும் மகனையும் தேடி பிடித்து வந்து அந்த மாணவனுக்கு என்ன செஞ்சார்? விடுதியில் இடம் கொடுத்தார். சிலுவை திருமொழிகள் சிந்திப்பதற்கு மட்டும் உரியனால சிந்தனையை செயல் வடிவமாக்க வேண்டும். நாமும் கூட செயல் வடிவமாக்க முடியாத அநேக தடைகள், அதாவது பெருமை, நான் என்கிற அகந்தை, பிரிவினைவாதம் இருக்குமானால் இந்நாளில் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு செயல்பட ஆவியானவர் கிருபை செய்வார். அன்பானவர்களே, சிலுவையிலிருந்து இயேசு நமக்கு சொல்வது என்னவென்றால், வேதனை நம்மை கடினமாக மாற்றாதே. வேதனை நம்மை கடினமாக மாற்றாதே. 2வது, வலி நம்மை சுயநலமாக மாற்றாதே. வலி நம்மை சுயநலமாக மாற்றாதே. 3வது, என்னை போல் அன்போடு இருக்க கற்றுக்கொள் அப்படின்னு 3 வார்த்தைகளை இயேசு நம்மை நோக்கி சொல்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம்.
அமர்ந்திருக்க எல்லாரையும் பார்த்து இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இதோ உன் சகோதரி, இதோ உன் சகோதரன். நாமும் யோவானைப் போல ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த புனித வெள்ளியிலும் நீர் சிலுவையில் மொழிந்த 3ஆம் வார்த்தை, அதாவது பராமரிப்பு என்ற பூவை தியானிக்க கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பெற்றோரை கனம் பண்ண கிருபை தாரும். எந்த சூழ்நிலையும் உதாசீனப்படுத்தாதபடி நாங்கள் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன்.